திருப்பூரில் மகாத்மா காந்தி நினைவு நாள் அனுசரிப்பு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ரோட்டில் டிஎஸ்கே மருத்துவமனை எதிரில் பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக மாவட்ட இளைஞரணி செயலாளர் உசேன் தலைமையில் மகாத்மா காந்தி நினைவு நாள் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ஹக்கீம் முன்னிலை வகித்தார். மாவட்ட தலைவர் ஷாஜஹானின் பயங்கரவாத எதிர்ப்பு கோஷத்தோடு நிகழ்ச்சி துவங்கியது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்கள் திருப்பூர் மாவட்ட பாராளுமன்ற ஒருங்கிணைப்பாளர் சாதிக் பாஷா, சமூக வலைதள பொறுப்பாளர் ஷஹீதோலி மற்றும் ஜாமுமுக அமைப்பு செயலாளர் பாபு, புதிய விடுதலை கட்சி சிறுபான்மை பிரிவு ஒருங்கிணைப்பாளர் காங்கிரஸ் ஜலாபுதீன், பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர் சந்திரன், பல்லடம் ஒன்றிய செயலாளர் சுலைமான், மாநகர தலைவர் பாலமுருகன், தெற்கு நகர் வர்த்தக அணி செயலாளர் ரகுமான், சதீஷ், ஒன்றிய பொருளாளர் மற்றும் சுரேஷ், சஃபிக், செல்வம், தங்கபாண்டியன், பல்சமய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். சத்யமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கோஷ். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைக்கு நம்முடைய மகாத்மா காந்தி அவர்களுக்கு படுகொலை செய்யப்பட்ட பயங்கரவாத நாள். இந்த நாளிலே இந்த 2 வாரங்களுக்கு முன்பாக பல்லடத்தில் இருக்கின்ற நியூஸ் 7 பத்திரிகையாளரை மிக பயங்கரவாதிகள் மிக கடுமையாக தாக்கியிருப்பதை திருப்பூர் மாவட்ட பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். இது போன்ற நிகழ்வு தமிழகத்தில் நடைபெறாதவாறு தமிழக அரசு தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகை நிருபர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இது போன்ற பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவோருக்கு மிக கடுமையான குண்டர்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும். அவர்களை மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தினரையும் இந்த வழக்கில் சேர்த்து விசாரிக்கப்பட வேண்டும். அப்படி விசாரிக்கப்பட்டால்தான் நாளைக்கு வன்முறையில் ஈடுபடுபவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள். நாங்கள் வன்முறை நிகழ்த்திவிட்டால் எங்களுடைய குடும்பங்களும் இந்த வழக்குகளில் இணைக்கப்படுவார்கள் என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு நிலவி வந்தால் இது போன்ற பயங்கரவாதத்தில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். அந்த பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட பத்திரிகையாளர் குடும்பங்களுக்கு எங்கள் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக பயங்கரவாத எதிர்ப்பு நாளில் அவர்களுக்காக நாங்கள் இதை தெரிவித்துக் கொள்கிறோம்.